யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பரணகம ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். பரணகமனுடைய விசாரணை குழுவினுடைய அறிக்கை கசிந்து வெளியிலே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது அதிலே சொல்லப்பட்ட பல விடயங்கள், சேனல் 4 திரு கெலிம் மெக்கரனால் வெளியிடப்பட்ட பல வீடியோ படங்கள் உண்மையானவையாக இருக்கக்கூடும் என்ற அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய படுகொலை உட்பட பல விடயங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச நீதிபதிகள் இடம்பெற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்க விரும்புகிறோம், பரணகம விசாரணை அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை அமல்படுத்த அரசாங்கம் தயாரா? இல்லை, அவர்கள் செயற்படுத்த போவதில்லை. ஆகவே இவர்களுடைய அறிக்கையை இவர்களுக்கு எதிராக வந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில பின்னணியிலே தான் தமிழ் மக்கள் மிக உறுதியாக இருந்து இதிலே அரசியல் தலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் அங்கே வேறு சில நிகழ்ச்சிகளிலே சென்றாலும் மக்கள் இதிலே தெளிவாக இருந்து நாங்கள் இதை வலியுறுத்தி ஒரு சர்வதேச நீதி விசாரணை ஊடாகத்தான் எங்களுடைய பிரச்சனைகள் வென்றெடுக்கப்பட முடியும் என்பதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வெகு விரைவிலே ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 2006ஆம் ஆண்டு திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் MK சிவாஜிலிங்கம் இதன்போது கருத்து தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற அந்த திருகோணமலை மாணவர்கள் 5 பேருடைய படுகொலை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிய பொழுது அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் STF விசேட அதிரடி படையினர் தான் இதிலே ஈடுபட்டார்கள், நான் விசாரணை செய்கின்றேன் என்று சொல்லி காலத்தை கடத்தினார் ஒழிய அரசாங்கம் தான் அந்த படுகொலை நடத்த செய்ததை அரச படைகள் தான் செய்தது என்பதை ஏற்றுக்கொண்டார். திருவண்ணாமலை மாணவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், எல்லா விடயங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அதே போல மூதூரிலே நடைபெற்ற பிரான்சினுடைய தொண்டர் நிறுவனத்திலே 17 பணியாளர்கள் கொல்லப்பட்டது சம்பந்தமாகவும் நடைபெற்ற விசாரணைகளிலே எங்களுக்கு திருப்தி இல்லை. அதுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்